ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சுவையான ஸ்வீட் டிஷ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளாவில் கின்னத்தப்பம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 பொருளை வச்சு நம்ம அட்டகாசமாக செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவுலேயே இதை செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரெசிபி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பில் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு 150 ml அதே அளவு கப்பில் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 3ஐயும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கோதுமை மாவு, தேங்காய் பால் அதே அளவு கப்பில். சரிங்களா? அப்புறம் வெல்லம் மட்டும் ஒரு 1/2 கப், ஒரு சின்ன கப், ஒரு மீடியம் சைஸ் கப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் வர மாதிரி எடுத்துகிட்டு 3ஐயும் நல்லா நம்ம அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா போதும், நல்லா வந்துடும். ஃப்ளேவருக்காக ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த ஏலக்காவும் தேங்காய் பாலும் காம்பினேஷன் நல்லா கமன்னு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. பதம் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து காட்டுறாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. நடுவில் இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ரவுண்டாக. நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பாத்திரம். சரிங்களா? அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே கீழே எல்லா சைடும் வெண்ணெய் லைட்டாக போதும். கொஞ்சமாக வெண்ணெய் இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு எண்ணெய் கூட, ஆயில் கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வெண்ணெய் வச்சு சைடில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஸோ எல்லா பக்கம் அப்ளை பண்ணிட்டேன், பார்த்துக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்ததை நான் ஊற்றிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே ஒரு இட்லி குக்கரில் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இட்லி குக்கரில். அது மேலே பாத்திரத்தை வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இதை. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸுக்கு மட்டும் இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு இப்போ இட்லி குக்கர் மூடியும் போட்டுருங்க. ஸோ இதை நான் ஒரு 1/2 hour வேக வைக்கலான் இருக்கிறேன். பட் எனக்கு ஒரு 40 minutes ஆயிடுச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சு வேகிறதுக்கு. பர்னரோட டைப்பை பொறுத்து வேகும். உங்களோட அடுப்போட பர்னர் இருக்கு இல்லைங்களா, அதோட இதை பொறுத்து. சிலருக்கு 1 மணி நேரம் கூட ஆகும். டூத்பிக்கை வச்சு ஏற்கனவே குத்தி பார்த்துட்டேன், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நம்மளுக்கு இந்த கிண்ணத்தப்பம் வந்திருக்கு. உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது அந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். பார்த்தாவே வாயூரும், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மைதா மாவில் செஞ்சால் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எப்பயுமே மைதாலேயே செய்கிறதுனால ஒரு தடவை கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். மைதாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த முந்திரி பாதாம் கூட போட்டு சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.